நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுக்காக பேசிட்டு இல்ல, நீங்கள் அனுபூதி அடைய வேண்டும் என்பதற்காக பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்பவரும் நீங்க தான். கான்ஷியஸா நீங்க தான் சொல்றீங்க. கேட்பவரும் நீங்க தான். நீங்க தான் கேட்கறீங்க. இந்த நிலைக்கு சத்துவ மனம்னு பேர். சத்துவ மனம், சத்துவ குணம் மேலோங்கி இருக்கின்ற மனம். அடுத்தது சொல்றது நீங்க கிடையாது. இந்த கமாண்ட ஜெனரேட் பண்றது நீங்க இல்ல. ரஷ் பண்ணுது அந்த கமாண்ட். நீங்க விழிப்படைவதற்குள்ள அந்த கமாண்ட் ரஷ் பண்ணி உங்களை துவம்சம் பண்ணி அந்த காட்டாற்று வெள்ளம் மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. ஐயோ 10 வருஷமா பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் பட்டுன்னு பிரேக்கப் சொல்லிட்டோமே. அது என்ன பிரேக்கப் சொல்லி அவன் போய் வேற பொண்ணை பார்த்துட்டு போன பிறகுதான் கமாண்ட ஜெனரேட் பண்றது வேற யாராவது இருக்கும். நீங்க இல்ல, யாருன்னே தெரியாது. ஆனா லிசன் பண்றது நீங்களா இருக்கும், ஒபே பண்றது நீங்களா இருக்கும். இந்த மன அமைப்புக்கு ரஜோகுண மன அமைப்புன்னு சொல்லும். ரஜஸ் மேலோங்கி இருக்கின்ற மன அமைப்பு. இந்த ரஜோகுண மன அமைப்புக்கு நான் பெருசா உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க 99% நேரத்திலே இந்த ரஜோகுண மன அமைப்புல தான் இருக்கீங்க. யாரு கமாண்ட் பண்றாங்கன்னே தெரியாது. லிசன் பண்றது மட்டும்தான் நீங்க. இந்த பாகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாகம் தான் ரொம்ப 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 முக்கியமான பாகம். அதாவது கமாண்டும் நீங்களே ஜெனரேட் பண்றீங்க, கேட்கறதும் நீங்களே கேட்கறீங்க. அது எந்த மாதிரியான காலம்னு உதாரணம் சொல்லணும்னா, ஜபம் பண்றது. நம சிவாய நம சிவாய. கான்ஷியஸா நீங்க தான் சொல்றீங்க. உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை நீங்க தான் சொல்றீங்க. அந்த எண்ணத்தை நீங்க தான் கேட்கறீங்க. ஜபம் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா அதுக்கு நடுவுலயே நம சிவாய நம சிவாய, அதுக்கு நடுவுலயே வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.